ஆஸ்லோவில் நடந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அக்ஸாவுடைய நிர்வாகத்தை வந்து ஜெருசலம் தான் பார்ப்பாங்க, இவங்க பார்க்கக்கூடாது, அந்த பள்ளியுடைய வரவு எல்லாமே அவங்க கண்ட்ரோல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. சில நெருக்கடியான நேரத்தில் சில இடைஞ்சல்களை பண்ணுவானே தவிர அந்த பள்ளி நிர்வாகம் வந்து முஸ்லீம்கிட்ட தான் இப்போ இருந்து கொண்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி இருக்கும். இப்போ ஒரு நேரத்தில் வந்து தடுக்கப்பட்டானா என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தடுக்கப்படலை, ஒரு பேச்சுக்கு அக்ஸாவிலையும் தடுக்கப்பட்டான்னு வைங்க, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அக்ஸா விட்டு தள்ளுங்க, நீங்க பைத்துல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுக்கப்பட்டான், அப்படி வருமா வராதா? அப்படி வந்தா என்ன செய்யணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு ஹஜ் உம்ராவை பூர்த்தி செய்யுங்கள், நீங்கள் தடுக்கப்பட்டால் அப்ப என்ன செய்யணும், இருந்த இடத்துல இருந்து இயன்ற பழிப்பிராணி அங்கே திருப்பி திரும்பி வந்துட வேண்டியதான். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி தடுக்கப்பட்டாங்க. அந்த உடன்படிக்கை எல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த உடன்படிக்கை நேரத்தில் உம்ராவுக்கு போகும்போது தடுக்கப்பட்டு அடுத்த வருஷம் தான் நீங்க வரணும், இந்த வருஷம் போகணும்ட்டாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போய் இருக்கிறாங்க, உம்ரா செய்ய முடியல, தடுக்கப்பட்டால் நான் உள்ளதான் போவோம்னு பிடிவாதம் பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு அங்கே நினைச்சாங்க, பழிப்பிராணியை அனுப்பி விட்டு அவங்க அங்கே தலைமலிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாங்க. அதனால வந்து அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம நல்லா கேள்வி கேட்பானா, தடுக்கப்பட்டா இல்ல அவ்வளவுதான். காபத்துல்லாவுக்கு அதான், அக்ஸாவுக்கு அதான், எதுக்கு